உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. அண்மைச் செய்தி: திருப்பதி கோவிலில் கலப்பட நெய் விவகாரத்தில் கோடிக்கணக்கான பக்தர்களின் மனம் புண்பட்டுள்ளது என, நீங்கள் தான் இதனை மீட்டெடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடிக்கு வைஎஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சரவணன். பிரதமர் மோடிக்கு ஜெகன்மோகன் ரெட்டி தனது கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார்? திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல அளிக்கப்படும் பிரசாதத்தில் கலப்படம் ஏற்பட்டு நாடு முழுவதும் இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக வந்து கொண்டிருந்த இந்த நேரத்துல கடந்த ஆட்சியில் தான் இந்த மாதிரி தவறுகள் நடந்திருப்பதாக ஆந்திர மக்கள் மற்றும் அந்த தெலுங்கு தேச கட்சியினர் புகார் சூட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் முன்னாள் முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டி பாரத பிரதமர் மோடிக்கு தற்போது ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் சந்திரபாபு நாயுடு ஒரு பொய்யர் என்று விமர்சித்துள்ள ஜெகன்மோகன் ரெட்டி, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் என்பது ஒரு தன்னாட்சி மையமாக கருதப்படுவது. இதில் அதிகாரிகள், அதாவது அரசு எந்த ஒரு அளவிற்கு மேல் இதில் ஈடுபாடு செய்ய முடியாது என்றும், இதில் அறங்காவலர்களாக நியமிக்கப்படுபவர்கள் ஒரு பக்தி மான்களாக இருப்பவர்களை மட்டுமே இந்த அறங்காவலர் குழு தலைவராகவும் உறுப்பினராகவும் சேர்க்கப்படுகின்றனர். மேலும் இந்த தேவஸ்தானத்திற்கு தேவையான கொள்முதல் செய்யும் அனைத்து பொருட்களும் டெண்டர் மூலமாகவே கொள்முதல் செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ள முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி, இந்த விஷயத்தில் தாங்கள் தான் இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும். கோடிக்கணக்கான பக்தர்களின் மனது புண்பட்டு இருக்கும் இந்த நிலையில் தாங்கள் முறையிட்டு இந்த தீர்வு காண வேண்டும் என ஒரு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.